வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியல்ல முத்து மீனா கிட்ட சொல்றாரு, "நான் குடிக்கல மீனா, என்ன நம்பு. அப்பா தான் என்ன நம்பல, நீயாவது நம்புன்னு" சொல்லும்போது, "ஆமாம், எல்லாருமே குடிகாரனோட பொண்டாட்டின்னு பேசுவாங்கன்னுட்டு உங்கள் அம்மாவே என்ன அப்படி சொல்கிறாங்க. ஆனாக்கா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் எதுக்காக போனீங்க பார்க்குன்னு?" கேட்கும்போது இவர் சொல்கிறாரு, "நான் சவாரிக்காகத்தான் போனேன். 500 மாலை ஆர்டர் கொடுத்தாரு. அவர் தான் வர சொல்லியிருந்தாருன்னு. நீங்கள் மனசு மாறிட்டீங்க, குடிக்க மாட்டீங்க. நான் எவ்வளோ தூரம் உங்களை நம்பிட்டு இருந்தேன், நீங்கள் திரும்ப அப்படியே தானே இருக்கீங்கன்ட்டு" இவங்க வருத்தப்படுறாங்க. "நான் எவ்வளோ தூரம் சொல்கிறேன், நீ என்னை நம்ப மாட்டியா? மற்றவங்க நம்பலனா பரவாயில்ல, இவ்வளோ நாள் நீ என் கூட இருக்க, நான் உண்மையை தான் பேசுவேன், உண்மையை தான் நடந்துக்குவேன்ட்டு உனக்கு தெரியாத, நீ கூட என்னை நம்ப மாட்டியான்னு சொல்லும்போது, அப்போ இவங்க நம்ப மாட்டேனே பேசுகிறாங்க. அதனால் அவர் வருத்தப்படுறாரு. இதுக்கு மேலே நான் குடிக்கிறனா வந்துட்டு போகிறேன் போனிட்டு அவர் வருத்தப்பட்டுட்டு வெளியில் போயிட்டு அவங்க ஃப்ரெண்டுங்கிட்ட சொல்கிறாரு நடந்த விஷயங்களாம். அதை கேட்டு அவங்க வருத்தப்படுறாங்க. "நீ வேலை நேரத்துலலாம் குடிக்க மாட்டேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். சிஸ்டரும் உங்கள் அப்பா உன்னை நம்பலாம்" சொல்லும்போது வருத்தமாக இருக்குதுன்ட்டு, நானும் அவங்க 2 பேரும் மேலே பாசம் வச்சு நம்பிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவங்களும் என்னை நம்பலான்னும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குதுன்ட்டு, அந்த வீடியோவில் எல்லாருமே பார்த்துருக்காங்கன்ட்டு சொல்கிறாங்கனாக்கா, அந்த வீடியோவை யார் போட்டிருப்பாங்கன்னு தெரில. இப்போ எதுனா ஆனா உனாக்கா உட்காந்த இடத்துல வீடியோ எடுத்து போட்டுவிட்றானுங்க. யாரோ எங்கேயோ வீடியோ எடுத்து போட்டாங்க. இப்போ எதை பற்றி பேசுவாங்க, வேறு ஒரு வீடியோ வந்து அதை பற்றி பேசுவாங்க. போகட்டும் விடுடான்ட்டு இவங்க சமாதானப்படுத்துகிறாங்க. மீனா வெளியில் வந்திருக்காங்க பூ கொடுக்கறதுக்காக. அந்த இடத்துல சிட்டி வந்துட்டு கிண்டல் அடிக்கிறாரு. "என்ன பொறுக்கி குடிகார அது இதெல்லாம் எப்படி திட்டி பேசுனீங்க? இப்போ அண்ணன் அந்த மாதிரிலாம் குடிச்சிட்டு இருக்காரு, எல்லா வீடியோலாம் பார்த்துருக்காங்க. இதுக்கு மேலே நீங்கள் தானே பூ விற்று பிழைக்கணும். அவர் இதுக்கு மேலே வண்டி வாங்கிக்குவாங்க, லைசன்ஸ் எல்லாம் போயிடும். இதுக்கு மேலே என்ன பண்ணுவீங்க? அவருக்காக நீங்கள் தானே குடும்பத்தை பார்த்துக்கணுன்ட்டு" இவர் கிண்டல் அடிக்கிறாரு. அவரை பற்றியெல்லாம் நீ பேசாதன்னு சொல்லும்போது, "என்ன தான் நீ சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ அவரு அந்தமாரி பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்ட்டு" இவரு கிண்டலாக சொல்லிட்டு போகிறாரு. இவங்க வருத்தத்தோடு வந்துட்டு இருக்கும்போது அங்கே தெரிஞ்சவங்களும் பார்த்து பேசுகிறாங்க, "என்னம்மா அது முத்து அந்த மாதிரி பண்ணி வச்சாருன்ட்டு, நானும் எவ்வளோ தூரம் சொன்னேங்க, அவர் கேட்க மாட்டாருன்ட்டு. இந்த மாதிரி எங்கள் வீட்டில் கூட அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு நாட்டு வைத்தியர் இருக்கார், அவர் மூலிகை இலை ஏதோ பவுட்ரு கொடுத்தாரு, அதை எடுத்து வந்து கொடுத்ததுக்கப்புறம் அவர் குடித்தாரு. முதல்ல வாமிட் வர மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவர் அது குடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து அவருக்கு தெரியாமல் தான் கலக்கி கொடுத்தேன். ஆனால் அது குடித்ததுக்கப்புறம் அவர் குடிக்கிறதே இல்லைம்மா, இப்போ நல்லா இருக்கார், வேலைக்கெல்லாம் போயிட்டுருக்காரு" சொல்லும்போது, "அப்படியாக்கா, அது நிஜமான்ட்டு? நான் வேணா அவனை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த மூலிகை பவுடரை வாங்கி கொடுக்குறேன். நீ வேணா அவன் புருஷனுக்கு தெரியாமல் அதை ஜூஸில் கலந்து கொடுமா. அந்த நேரத்தில் வாமிட் மட்டும்தான் வரும், மற்றபடி எதுவும் ஆகாது. நீ வேணா அதை வாங்கிட்டு போயிட்டு கலக்கி கூட, அவருக்கு தெரியாத. அது குடித்ததுக்கப்புறமா அவர் குடிக்க மாட்டாருன்னு" சொல்லும்போது இவங்க அவங்கக்கிட்ட சந்தேகம்லாம் கேட்டுட்டு சரின்ட்டு இவங்களும் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு ஜூஸ் போடுறாங்க. ஜூஸ் போட்டு கலந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க மாமனார் ஃபோன் பண்ணுறாரு, "கீழே இருக்கிற வாமானிட்டு" இவங்களும் அதை வச்சுட்டு கீழே வந்துடுறாங்க. "என்ன மாமா இங்கேருந்து ஃபோன் பண்ணியிருக்கீங்கன்னு?" ஒன்று இவர் சொல்கிறார், "என்னோட ஃப்ரெண்டுக்கு அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் ஏதோ வச்சுருக்காங்கம்மா, நீ தான் கடை வச்சுருந்த, இப்போ இல்லைன்னுட்டு, அதனால் என்கிட்ட பணம் கொடுத்து அனுப்புனாரு. அவங்க வீட்டில் ஃபங்க்ஷனா, அவங்களுக்கு பூவும் மாலையும் வேணுமான்ட்டு அவர் பணம் கொடுக்குறாரு." இந்த இடத்துல இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்த முத்து வந்து பார்க்குறாரு. மீனா உள்ளே போய்ட்றாங்க. அவங்க அப்பா கிட்ட பேசுறதுக்கு வராரு இவர். அவர் கண்டுக்காமல் போய்ட்றாரு. இவர் வந்துட்டு மீனா கிட்டே கேட்குறாரு, "அப்பா கிட்ட நான் பேச போனேன், அவர் என்கிட்ட பேசவே இல்லை. எப்பவுமே நான் குடிச்சிட்டு வந்தால் கூட எனக்காக காத்துட்டு இருந்தார். அதுக்கு முன்னால் நான் ஜாஸ்தி குடிப்பேன், இப்போல்லாம் உங்கள்கிட்ட சொன்னதெல்லாம் நான் குடிக்கிறது கூட இல்லை. அதுவும் நான் வேலை மேலே இருக்கும்போது நான் குடிக்கூட மாட்டேன். அப்படி இருக்கும்போது அப்பா தான் என்னை நம்பலை, நீயும் நம்ப மாட்டேன். என்னை பற்றி நீ அப்பா கிட்ட சொல்லுன்னு" சொல்லும்போது, "சரி விடுங்க, மாமாவுக்கு உங்கள் மேலே பாசம் இருக்குது. அவர் ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு, நானும் ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன், உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன் இருங்கன்ட்டு" இவங்க வந்து பார்க்குறாங்க. அந்த நேரமாக பார்த்து விஜயா வந்து பார்க்குறாங்க. "என்ன ஜூஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கா, அவன் குடிக்க தானே குடிப்பான், இதெல்லாம் எங்கே அவன் குடிப்பான்ட்டு" அந்த ஜூஸ் எடுத்து இவங்க குடிச்சிட்றாங்க. இவங்க குடிச்சிட்டு இருக்கும்போது இதை வந்து மீனா பார்த்துட்டாங்க. "என்னத்தை நீங்கள் அவருக்காக வச்சது நீங்கள் எடுத்து குடிச்சிங்கன்ட்டு, அவன் குடிக்கிறதே வேறு, அவனுக்கு இதெல்லாம் அவன் குடிப்பான்." இவங்க சொல்ல வர்றதை கேட்காம அவங்க பாட்டுக்கு பேசிட்டு அவங்க போய்ட்றாங்க. இதை பார்த்து மீனாவுக்கு ஷாக் ஆகுது. இவங்க இதை குடிச்சு வச்சுருக்காங்கன்னா சொன்னாக்கா ஏதாவது தப்பாக போய்டும்ன்ட்டு இவங்க ஃபோன் பண்ணுறாங்க. அந்த மருந்தை வாங்கி கொடுத்தவங்களுக்கு அவங்க ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க. அதனால் மீனா வெளியில் கிளம்பிடுறாங்க. வெளியில் வழியில் வந்துகிட்டு இருக்கும்போது முத்துவோட ஃப்ரெண்டு பார்க்குறாரு. "என்னம்மா நீ நம்பலை, அவனை நீ நம்பலையா, அவங்க அப்பாவும் நீயும் நம்பலான்ட்டு" அவன் ரொம்ப வருத்தப்படுறாம்மா. அவன் சவாரிக்கு போகிற நேரத்துலாம் குடிக்கிறது கிடையாதும்மா. ஏன் சொல்லப்போனால் அவன் இப்போல்லாம் ரொம்ப குடிக்கிறது இல்லைம்மா. கல்யாணத்துக்கு முன்னாலலாம் அவன் ஜாஸ்தி குடித்தான். இப்போல்லாம் அவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் அவன் சுத்தமாக குடிக்கிறதே விட்டுட்டான். எப்பயாவது ஒரு தடவை குடிப்பான், அதுவும் வேலை நேரத்தில் அவன் குடிக்க மாட்டான். அவர் அந்த வீடியோவில் பார்த்து தள்ளாடிக்கிட்டு போனார், குடித்த மாதிரி தான் இருந்ததுன்ட்டு. யார் வேணாலும் எப்படி வேணாலும் வீடியோ போடுவாங்க, அதெல்லாம் நீ நம்புறிய, கூட இருக்கிறவன் நம்ப மாட்டேன்னு கேட்கும்போது, "எனக்கு தெரியல, குழப்பமாக இருக்குதுன்ட்டு, நான் முக்கியமான வேலையை போயிட்டுருன்ட்டு" அவங்க கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு பார்வதி வராங்க. வீடியோலாம் முத்து அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருக்காங்களே, எல்லாருமே பார்த்துருக்காங்களே, நீயும் வீடியோ போட ஆரம்பின்ட்டு சொல்லும்போது, அதை கேட்டு இவங்க வெறுத்து போய்ட்டு திட்டி பேசுகிறாங்க முத்துவை. இவங்களுக்கு அதை குடிச்சிட்டு வெளியில் வந்து உட்கார நேரத்தில் இவங்களுக்கு வயிறு வலிக்கிற மாதிரி ஆகுதுன்ட்டு இவங்க எழுந்து உள்ளே ஓடுறாங்க. புரியாமல் முழிக்கிறாங்க பார்வதி. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.